ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இன்றைக்குரிய செய்தியினுடைய சாராம்சம், லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு லைஃப் டிரான்ஸ்லேட்டட். லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு லைஃப் டிரான்ஸ்லேட்டட். அதாவது இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் எதை செய்து மாற பண்ணிருக்கிறாரோ அதையே மாறினவன் அநேகரை மாற்றிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவன் செய்கிற காரியங்களை மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் செய்த காரியங்களை இன்று மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் தெளிவா சொல்ல போனா, ஆண்டவர் யாரையெல்லாம் மனம் திரும்பி சீர்பட வைத்திருக்கிறாரோ அவர்கள் அநேகருக்கு சீர்பட காரணமாய் மாறி இருக்கிறார். சோ இன்னும் தெளிவா பேசுறேன் பாருங்க. ஆண்டவர் நம்மை மாற்றினது உண்மையானால் கரம் உயர்த்துங்க. உங்க மூலியமா பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இனியும் மாறணும். இதான் கான்செப்ட். இட் இஸ் a யூனிவர்சல் ட்ரூத். நம்ம எல்லாருக்குமே இதுதான் கோட்பாடு, இதுதான் சத்தியம், இதுதான் நியாயம், இதுதான் விளங்கும், இதுதான் இனிமேல் நடக்கும். இதை நடத்தாதவங்க அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, கலீஜா இருப்பாங்க, நாத்தமா இருப்பாங்க, பிரோஜனம் இல்லாத இருப்பாங்க, யூஸ்லெஸ்ஸா இருப்பாங்க, யாருக்கும் வெறுப்பா மாறிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம் மாற்றுகிறார். டிரான்ஸ்ஃபார்ம், மாறினவர்கள் டிரான்ஸ்லேட்டட், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மாறினவர்கள் ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வார்த்தைகளை நல்லா கவனிச்சுங்க. லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு லைஃப் டிரான்ஸ்லேட்டட். ஸோ கர்த்தருக்குள்ளாக சில முக்கியமான ஒரு காரணங்களை நான் சொல்லுகிறேன். கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் என்று சொன்னால் கர்த்தருக்குள் மனுஷிகத்திலும் சரீரத்திலும் ஆவியிலும் எல்லா செயலிலும் வளர்ச்சி முன்னேற்றம் வேண்டுமானால் இயேசுவை போல அவர்கள் மாறி ஆண்டவருக்குள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Translated into God. தேவனுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். The concept of translation என்ன இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? மத்தேயு 28 வாசிக்கிறோம் 6-7. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள். சோ ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நான் உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் சொல்றாரு. அது எக்ஸாம்பிளுக்காக ஆண்டவர் 3 நாளுக்குள்ள இந்த சபையை கட்டுவேன் என்றாரு. அதாவது இந்த சர்ச்சை ஆண்டவர் 3 நாளுக்குள்ளாக நீங்க சாவடிப்பீங்க, 3 நாள்ல எழுந்திருக்க பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. ஜனங்களுக்கு எல்லாருமே சரீர பிரகாரமான டேர்ம்ஸ் தானே ஒழிய ஆவிக்குரிய டேர்ம்ஸ்ல யாரும் எடுக்கிறது இல்லை. எல்லாருமே சரீர பிரகாரமா திங்க் பண்றாங்க. 3 நாள்ல எப்படி கட்ட முடியும் சபையேன்றாரு, 3 நாள்ல எப்படி உயிர் தழ முடியும் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நான் 3 நாள் உயிர் தழுவேன்னு சொன்ன ஆவிக்குரிய டேர்ம்ஸ்ல யாருமே கவனம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னபடியே. சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாரோ அதை பற்றியே எவிடன்ஸ் வேற சொல்றார். வாட் இஸ் த எவிடன்ஸ்? நீங்கள் வைத்த இடம் இயேசு இல்லை பாருங்கள். சோ இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரித்தவராக இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். விசுவாசியே, நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, அன்னைக்கு இப்படியான, நான் அப்படியான, நான் அப்படி இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிறார், நாம் உயிர் தெழுவோம், வேதனையிலிருந்து உயிர் தெழுவோம், பாவத்திலிருந்து உயிர் தெழுவோம், அசுத்தத்திலிருந்து உயிர் தெழுவோம், ஹல்லேலூயா, கோபத்திலிருந்து உயிர் தெழுவோம். சோத்திரம் சொல்ல மாட்டேன்றீங்களே, ஹல்லேலூயா, பொறாமையிலிருந்து உயிர் தெழுவோம், முறிக்கிறதுல இருந்து உயிர் தழுவோம், ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாத்துலயும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மாறணும், மாறணும், மாறணும். ஆண்டவர் மாற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். சோ அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போறார். ஆல்ரெடி இஸ் அஹெட். அவர் முன்னே போகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி போகிறவர்களாக இருக்க வேண்டும். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த விஷயத்திலும், மனதிலும், யோசனையிலும், சிந்தனையிலும் நாம் முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே முன்னேற்றத்தை உடையவர்களாகவே இருக்க வேண்டும். அங்கே அவரை காண்பீர்கள். இது உங்களுக்கு சொன்னேன், I have just given the information அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும்
கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர் சீஷர்கள் அறிவிக்க ஓடினார்கள். அவர்களோட சீஷருக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்கள் எதிர்பட்டு, வாழ்க. நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் நம்ம எப்படி இருக்கணும்? வாழறதுக்கு ட்ரை பண்ண. நம்மெல்லாம் வாழ கர்த்தர் சொல்றார், நம்மெல்லாம் வாழணும். மறுபடியும் ஞாபகப்படுத்திங்க. நீங்க மறுபடியும் என்ன திட்டினாலும் நான் சொல்றேன், நம்மெல்லாம் வாழணும். வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து காட்ட. சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வேதனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், துக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வேதனை ஆயிடுச்சு, போயிடுச்சு. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் வாழ வைக்கிறவர். நம்மை ஆண்டவர் வாழ்த்துகிறார். வாழ்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தா அப்போ ஓடி போன சீஷர்களே, நீங்கள் வாழ்க. நீங்கள் வாழணும்னு தான் என்னுடைய மனசாட்சி, என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் எல்லாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒரு யோவான் ஒருத்தனை விட்டு மற்றவங்க யாருமே இந்த இடத்துல இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்க. சோ பொல்லாதவனை பார்த்து நீங்க சொல்லுங்க, வாழ்க. வேதனை கொடுத்துனுக்கிற அவங்கள பார்த்து நீங்க வாழ்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார், நல்லதாய் வைப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9-10-11 வாசிக்கிறோம். உயர வானத்துக்கு ஆண்டவராய் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசிகளுக்கு மறுபடியும் ஞாபகம் சொல்றேன். இந்த ஒரு வார்த்தையில கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. கர்த்தர் சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் உயர்த்தி கொண்டே வருவார். ஆசுவாத்திலே, நிம்மதியிலே, சமாதானத்திலே, இரக்கத்திலே, பணத்திலே, பொருளிலே, நன்மையிலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். ஆமென். உயர்த்தி கொண்டே வருவார். ஜனங்கள்லாம் அண்ணாந்து பார்க்க, நம்மளை எல்லாரும் பார்க்க, நம்மளை உயர்த்துறத கர்த்தர், நம்ம உயர்த்துறத ஒவ்வொரு ஜனங்களும் அப்சர்வ் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் நன்றி கெட்டத்தனமா இருக்கக்கூடாது. உயர்த்தப்பட்ட நாம் யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க. உயர்த்தப்பட்ட நாம் எல்லாரும் அநேகருக்கு காண்கிற அளவில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உபகரணம், அதாவது எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும், விட்னஸாக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். உயர்த்தப்பட்ட நாம் அநேகருக்கு உயர்த்தப்படும்படி காரணமாக இருக்க வேண்டும். அநேகரை உயர்வதற்கு காரணமாக நாம் மாற்ற வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை அனுபவித்து அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுந்தது நியாயமானால் உயிர்த்தெழுந்த விசுவாசியாய் நாம் உயர வேண்டும். உயர்ந்தால் நாம் அநேகரை உயர்வதற்கு காரணமாய் நாம் மாற்ற முடியும். அதுதான் கான்செப்ட். இன்றைக்கு கான்செப்டே அதுதான். அதாவது உன்னை கர்த்தர் உயர்த்தினது உண்மையானால் நீ ஒரு ஸ்டாக்னண்டாக பிளாக் சி மாதிரி இருக்கக்கூடாது, டெட் சி மாதிரி இருக்கக்கூடாது. நாம் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இன்னொருத்தருக்கு நன்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தினால், கர்த்தர் நம்மை பலப்படுத்தினால், கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்தித்தால் நாம் அறியாதவர்களை, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களை நாம் உயர்த்தும்படிக்கு நாமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். எலியா வந்தார், மோசே வந்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி எவிடன்ஸ் பாருங்க. எலியாவுடைய மரணத்தை பார்க்கல, ஆனா அதே எலியா மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாரு. இவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க, எலியா வந்தாரு, மலை மேல எலியா வர்றாரு அப்படின்றாங்க. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்கு பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். உயர்த்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உயர்த்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர எடுத்துக்கொள்ளுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட மரித்தால் நாமும் அவரோடு எழுவோம். பிரச்சனைகளிலிருந்து எழுவோம், போராட்டங்களில் எழுவோம், துக்கத்திலிருந்து எழுவோம், சகலவித சண்டை பிரச்சனைகளிலிருந்து எழுவோம்.
கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும், உயர்த்த முடியும். விசுவாசிகளே, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை உயர்த்தினால் நாம் அநேகருக்கு உயர்வுக்கு காரணமாக நம்மை மாற்றுவார். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்தில் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் வருவார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் விசுவாசிகளுடைய ஒரு வருவார் மீனிங் தெரியுங்களா? நல்ல கவனிங்க. விசுவாசிகளுடைய அப்படியே திரும்பி வருவார்னு அர்த்தம் என்றால், ஆண்டவர் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி ஆசீர்வதித்தாரோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் பரலோகத்திலே கொடுக்க போகிறார். அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார். நாம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஏற்ற பலனை நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஆசீர்வாதங்களாக கர்த்தர் நம்ம மாற்றி விடுவார். நம்பர் 2, transformed living, credited translation. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனா என்ன? எப்படி கர்த்தர் ஒருவர் சரீர பிரகாரமான உடம்பாய் இருந்தாலும் ஆவிக்குரிய உடம்பாக அவர் தேவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொண்டாரோ அப்படி நம்மையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியும், ஆவிக்குள்ளாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த இன்னொரு கான்செப்ட்ல என்ன சொல்றது? the concept of translation number 1, number 2 is transformed living, credited translation. ஏனோக் என்பவன் ಆದಿಕಾಂಡ 5:21 27 ವಚನ ಓದ್ತೇವೆ. ஏனோக்கு 65 வயதான போது, take the attention please, I want everybody's attention please. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். உலகத்தில் அதிகமான நாட்கள் வாழ்ந்தவர் மெத்துசலா தான். அந்த ஏனோக்கு 65 வயசான மெத்துசலாவை பெற்ற பிறகு ஏனோக்கு 300 வருஷம் சொல்லுங்க, 300 வருஷம் சொல்லுங்க, 300 வருஷம் சொல்லுங்க, மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரரின் குமார்த்திகளை பெற்றான். What a great life. மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, இல்ல 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 எதுவும் இல்ல. சரியான உணவு இல்லை, நேரப்படி ஆசீர்வாதம் இல்லை. பட் ஸ்டில் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரன் குமாரத்திகளை பெற்றான். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. I am very much glad for Enoch. 300 வருஷம் பிள்ளைகளையும் பெற்று அவன் தேவனோடு வாழ்கிறான். I don't know, ஒருவேளை அவனுக்கு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் இருந்துச்சா, இல்ல அவனுக்கு ஆண்டவர் வழி நடத்தினாரா, இல்ல வெளிப்பாடுகளை கொடுத்தாரா, இல்ல தரிசனத்தை கொடுத்தாரா, இல்ல வேத வசனம் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. வசதி இருந்துச்சா? இல்ல. நன்மை இருந்துச்சா? இல்ல. ஆரோக்கியம் இருந்துச்சா? இல்ல. எல்லா வித நன்மையும் அவங்ககிட்ட இருந்துச்சா? தெரியல. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், we have to always have a link with the Lord. தேவனோடு ஆன்லைன் அட்டாச் பண்ணி நாம் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து, கர்த்தருடைய விருப்பம் என்ன அறிந்து, கர்த்தருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை அறிந்து நாமும் அதே வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட் ஆகி தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வினோதமான வாழ்க்கை. that too 300 years. ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷம்? 300 வருஷம். 300 வருஷம். நல்ல கவனிச்சுங்க. 300 years பிள்ளைகளை பெற்று தேவனோடு சஞ்சரிக்கிறான். Now இம்மிடியேட்டா அவனுக்கு யாரோ புத்தி சொன்னாங்களா, இல்ல டிரான்ஸ்ல அவனுக்கு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல அவனுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாங்களா? யாருமே தொழுகலையே. ஆண்டவரே சரியா தொழுகலையே. ஸ்ட்ரகிளே பெருசா இருந்துச்சு. எப்படி பயிர் வைக்கிறது, எப்படி ஆசீர்வாதம் எடுக்கிறது, எப்படி தியானங்களை பண்றது, அதுவே ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் அவன் தெரிஞ்சுக்கினான், நான் என் தேவனுடைய சிருஷ்டிப்பு, நான் தேவனுடைய பலன். தேவன் என்னை சிருஷ்டித்தார், தேவனாக சிருஷ்டித்தார், தேவனை போல சிருஷ்டித்தார். தேவனோடு கூட வாழ்றதுதான் எனக்கு முக்கியம் நினைச்சான் பொழுது.
தேவனை போலவே 300 வருஷம் வாழ முடியுமானால் வாட் எ கிரேட் லைஃப் இட் இஸ். திங்க் பண்ணி பாருங்க. அவனுக்கு போதிச்சவ யாருன்னு தெரியல, அவனுக்கு யார் ஆலோசனை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் 300 வருஷம் அவன் தேவனோடு இருந்தபடினாலே ஒரே ஒரு விஷயம், ஏனோக்கு நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரி திருப்பையில் காணப்படாமல் போயிட்டான். ஃபேட் ஆஃப் சில்ட்ரன். எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மனைவி என்ன ஃபீல் பண்ணிப்பாங்க தெரியல. 300 வருஷம் எப்படி ஏனோக்கு காணாமல் போயிட்டார். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு வசனத்துல இருந்து, விசுவாசத்தால ஏனோக்கு மரணத்தை காணாமபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே, because God took him. ಕರ್ತನು ಅವನನ್ನು ಎತ್ತುಕೊಂಡನು, ತೆಗೆದುಕೊಂಡನು, ಬೇಕಂತ ಅನಿಸಿಕೊಂಡನು. அவருக்கு வேணும்னு எடுத்துக்கிறார். அதுக்கு மேல அவரால் தாங்க முடியல. தேவனுக்கு அதால தாங்க முடியல. So translation happens just because கர்த்தர் சமூகத்திலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுனால, தானா அவனுடைய வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்ததுனால, அந்த ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய இவனுடைய வாழ்க்கையும் ஒரே பேரலாவே இருக்கிறதுனால இதுல டிஃபரன்ஸே அவங்களுக்கு தெரியல. ஆண்டவனுடைய வாழ்க்கைக்கும் ஏனோக்குனுடைய வாழ்க்கைக்கும் அந்த தரத்துக்கும் ரெண்டு குவாலிட்டிக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் காணல. ஒன்னோட ஒன்று ஒத்து போச்சு, அபேஸ் ஆகி போச்சு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்போ தெரியும்? வயசாயிட்டு பிறகு நம்பலாம், ஐயோ உலகம் ஒன்றும் இல்லை, ஜனங்க ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, சாப்பாடெல்லாம் ஐயோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சேன், இதுக்கு மேலே ஆசா பாசம் ஒன்றும் இல்லை. அப்போதான் பரலோகம் எதுன்னு நமக்கு கண்ணு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் பரலோகத்து எப்படி இருக்குதுன்னு கண் தெரியாது நமக்கு. பரலோகத்தினுடைய மீனிங் அவ்வளோ ஆழமா தெரியாது. இப்ப எல்லா வசதி இருக்கிறதுனால இதுதான் நமக்கு பெருசா தெரியுது. ஆனால் ஏனோக்குனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு ஒத்து போனபடினாலே எனி மோமெண்ட் ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவன் இந்த உலகத்துக்கு தகுதியானவன் அல்ல. he need to be translated, so he took him away. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சாட்சி எப்படி கர்த்தர் கொடுக்கிறார்னா, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லுங்க நீங்கள், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சோ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட சாட்சி உள்ளவன் இந்த உலகத்திலே 300 வருஷத்துக்கு மேல என்னத்துக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அங்க இருக்க வேண்டியவன். மோசேயை பார்த்துட்டோம், எலியாவை பார்த்துட்டோம், இன்னும் ஏனோக்கோ பார்க்கல. நாம் சந்திப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், டோன்ட் வரி. சோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிங்க. நம்ம எல்லாம் மனம் மாற வேண்டும். அநேகரை மனமாற்றத்துக்கு நம்ம கொண்டு போவோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வாதமாய் கொண்டு போவார். அவர் தம்ம தேடலுக்கு பலன் அடிக்க விசுவாசிக்க வேண்டும். நம்பர் 3, transformed into translation. transformed into translation. எப்பொழுது மாற்றப்பட்டவனா இருக்கிறானோ, எப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை வேதனையும் தோல்வியும் துக்கமும் போராட்டமா இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ஏற்ற டிரான்ஸ்லேஷனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பெரிய மன மாறுதலை பெற்ற ஒரு மனுஷன், அதாவது எலியாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு ஏற்றவனாக கர்த்தர் பார்த்தார். மனதளவிலே, செயல் அளவிலே, கிரிய அளவிலே எதிலுமே அவன் ஒரு டெடிகேட்டட் பர்சனாய் கர்த்தர் பார்த்தார். he is the gem, கோல்டா கர்த்தர் பார்த்தார். எலியாவை பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றிலும் precise பர்சனாய் பார்த்தார். அவனை பார்க்கும் பொழுது ஒரு ராஜாக்கள் இடத்திலும் எல்லா இடத்திலும் அவன் செயல் மிக மிக ட்ரெமெண்டஸான போல்ட்னஸ் அதுல பார்த்தார். ஏன்னா உண்மை இருந்தால் போல்ட்னஸ் இருக்கும், சத்தியம் இருந்தால் தைரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். உத்தமம் இருந்தால் அந்த இடத்துல தைரியம் இருக்கும். விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எலியா one of the efficient and eminent person which nobody can compare.
எடுக்கும் பொழுதே கர்த்தர் கோல்டாக பார்க்கிறார். எலியாவை எடுக்கும் பொழுதே, அவன் தெரிந்து கொள்ளும் பொழுதே ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாய் கர்த்தர் பார்க்கிறார். எலியாவை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியை கர்த்தர் பார்க்கிறார். அவங்ககிட்ட கர்த்தர் எந்த கரெக்ஷனும் கர்த்தர் பண்ணல. எடுத்ததுல இருந்து கர்த்தர் அவனை அற்புதமா பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஜனங்க சரியில்லை, உலக ஜனங்கள் சரியில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் எவ்வளவுதான் நல்லதனம் நல்ல கிரிகளை பண்ணா கூட நமக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. சொந்தம் கொடுக்காது. சொந்த மனைவி சொந்த புருஷனே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட். உங்க மனைவி புருஷனிடத்துல நீங்க கிரெடிட் எதிர்பார்க்காதீங்க சார். எதிர்பார்த்தீங்கன்னா யூ வில் பிகம் ஃபூல். விசுவாசியா இருக்க முடியாது உங்களால. உங்க மனைவி கிட்டே நீ ஒரு நல்லத்தனம் எதிர்பார்ப்பு, ஒரு கிரெடிட்டை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் சீரா முழுமையா ரட்சிப்புக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஸ்பெஷலா உங்க வீட்லயும் குடும்பத்திலையும் சொந்தத்திலையும் ஒரு நல்ல காரியத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். உங்களை நல்லவன் சொல்ல மாட்டாங்க, நல்லவன் கிடையாது. நம்பலாம். கர்த்தருக்கு மட்டும்தான் நம்ம நல்லவங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு மட்டும்தான் நல்லவங்க. நம்மளை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் தான். ஆண்டவராகிய தேவன் எலியாவை எவ்வளவு அற்புதமா நடத்தினார்னா, அவன் சொல்ற கமாண்ட கர்த்தர் எஸ் எஸ் எஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல நடத்தின்னு போனார். எலியா எது சொன்னாலும் எஸ் எஸ் எஸ்ன்னு எடுத்துன்னு போனார். எலியாவுக்காவது எலிசாவுக்காவது கர்த்தர் அப்பப்போ டைரக்ஷன் கொடுப்பார், கேட்டு டைரக்ஷன் கொடுப்பார். எலியா அவன் சொல்றதுதான் கரெக்ட். கர்த்தர் ஒருபோது கைவிடல, நடத்தி கொண்டு போனார். உலக ஜனங்கள் சரியில்லை, உலக ஜனங்கள் சரியில்லை. எப்படி இருந்தாலும் சரி, பிசாசு நீ எதுல வீக் ஆகுறன்னு அவனுக்கு தெரியும். எதுல நீ டல்லுன்னு தெரியும், எதுல நீ அழுகுறன்னு தெரியும், எதுல நீ கண்ணீர் வடிக்கிறன்னு தெரியும், எதுக்கெல்லாம் நீ சோர்ந்து போறேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்னை அதுல வளைச்சு போட்டுக்கினே இருக்கிறான். இன்னைக்கு நாளைக்கு கூட பாருங்க, சில பேர் வேணும்னு முறுக்குவாங்க. கேட்டா 30 வருஷம் 40 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இது அது தேவையில்லாதெல்லாம் பீத்துவாங்க. ஆனால் அன்வான்டா ஒரு சின்ன விஷயத்துக்கு முறிக்குவாங்க. அப்படின்னா உன்னோட வீக்னஸ் பிசாசு தெரிஞ்சு உன்னை அப்படியே ஆட்டி படைக்கிறான், உன்னை அப்படியே ஆக்டிங் பண்ண வைக்கிறான். நீ இன்னும் பொம்மை மாதிரி நீ ஆடி இருக்கிற. சுவாசியே திருந்துறது நல்லது. எந்த இடத்துல நம்ம வீக்னஸ், தப்பு எப்பவுமே நடக்கும் சார். சார் தப்பு எப்பவுமே நடக்கும். நம்ம தேறினவர்களான்னு நினைச்சா கூட சரி, நான் பாவம் இல்லாமல் தப்பு இல்லாமல் நாளைக்கு வாழ்ந்துருவேன் நம்ம சொல்லவே முடியாது. பேச்சில கூட ஒரு சிந்தனையில கூட ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துடும். அதனால கர்த்தர் நம்ம நடத்துகிறார். அந்த எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். இந்த இடத்துல ஒண்ணு எலியாவோட கர்த்தர் அற்புதமாய் நடத்தி அவனை ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சன். இஸ் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம். மனம் மாறின ஒரு மனுஷன். எல்லா மனதிலும் எண்ணத்திலும் தோற்றத்திலும் செயலிலும் மனம் மாறின மனுஷன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய விருப்பு வெறுப்பு கொஞ்சம் அவனுடைய மனசு வருத்தத்தை சொல்லிக்கினான். கர்த்தாவே போதும் சுவாமி, லெட் மை லைஃப் இதோட க்ளோஸ் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு ஹால்ட் பண்றான். ஆண்டவர் இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அவன் ஹால்ட் பண்றான். கர்த்தருடைய விசுவாசியே, நாளைக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது. ஆனா நமக்கு இருக்கிற வேதனை பெருசு. ஜனங்க கொடுக்கிற வேதனையும் பணம் கொடுக்கிற வேதனையும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா, நமக்கு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சச்சரவுகளை பார்த்தா, அண்டாடா எப்பா சீக்கிரமா நம்ம ஊரை விட்டு போயிடலாம், உலகத்தை விட்டு போயிடலான்ற சூழ்நிலை வரும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பேக்கப் பண்றாருன்னு புரியாதா? கர்த்தர் உன்னோடு கூட பின்னாடியே இருந்து உனக்கு உதவியா இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடுகிறாய். பல நேரத்துல நம்ம எல்லாம் யோசிப்போம், ஐயோ இவ்வளோ தாங்கி வந்துட்டுமே, ஆனாலும் பிரச்சனை உடலையே நம்மள பிரச்சனை நம்மளை உடலையே தொடர்ந்து பற்றிக்குதே அப்படின்ற சங்கடம் தான். நம்மை போலதான் எலியா கூட பாடுபட்டு இருக்கான். நீங்க நினைக்காதீங்க அப்பப்போ கட்டு இப்ப கூட நமக்கு பேசுறாருல்ல, நமக்காவது பைபிள் வசனத்துல பேசுறாரு, இன்னைக்கு நமக்கு வெளிப்பாடுகளை பேசுறாரு, நமக்கு சொப்பனத்துல பேசுறாரு, தரிசனத்துல பேசுறாரு. அன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரா பேசினா தான் உண்டு, ஆண்டவரா வெளிப்படுத்தினாதான் உண்டு. ஆண்டவராக கர்த்தர் ஒருபோது கைவிடல. சில நேரத்துல ஆண்டவர் கன்சிஸ்டன்ஸா கூடவே சொல்லினே வருவாரு. ஆனா சில நேரத்துல சிலரோட பேசவே மாட்டார். ஏன்னா நீ முன்னேறின விசுவாசி, நீ பலப்பட்ட விசுவாசி, நீ எல்லாருக்கும் புத்தி சொல்ற விசுவாசி, நீ பலரை உற்சாகப்படுத்துற விசுவாசின்னு தெரிஞ்சா கர்த்தர் அப்பப்போ உன்னை தொல்லை கொடுத்துனே இருக்க மாட்டார்.
ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் சாகணும்னு சொன்னா கூட ஆண்டவனை பார்த்து, டோன்ட் வரி மேன், உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன், அதுக்குள்ள இது செய்யின் கர்த்தர் அதை சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, கமான் கெட் அப், செய்ய வேண்டியது செய் அப்படி சொல்லிட்டு, நீ போய் இதை பண்ணு, நீ போய் இதை பண்ணு, நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு விட்டாரு. பொருத்தமா நீங்க நினைக்கிற மாதிரி நீ ஒன்ன கவலைப்படாத செல்லம், நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை அப்பல குதிரையிலும் இந்த அக்னிமயமான ரதத்திலும் உன்னை தூக்கி கொண்டு போய் விடுவேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு உன்னை ஆறுதல் சொல்ற நீ நினைச்சுக்கினேன். டிரான்ஸ்ஃபார்ம் விசுவாசிகள், மனம் மாறின விசுவாசிகள் ஆண்டவரை போல வாழ்வார்கள், ஆண்டவரை போல ஜீவிப்பார்கள், ஆண்டவரை போல திங்க் பண்ணுவார்கள், ஆண்டவரை போல யோசனை பண்ணுவார்கள், ஆண்டவரை போல பெருந்தன்மையா இருப்பார்கள், ஆண்டவரை போல விசுவாசிப்பார்கள். வாழ்க்கை இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு தோல்விக்கு இடம் கொடுக்காதவர்கள். ஆனப்படினால கர்த்தர் அப்பப்போ பேக் பண்ணினே இருக்க மாட்டார், உன்னை நம்புறார். புரிஞ்சுக்க, இது அவர் லைஃப். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்க சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு கில்காலுக்கு போ சொல்றான். எலிசா கிட்ட பார்த்து நான் கில்காலுக்கு போகணும்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால நான் போறேன் ஆண்டவரே, நான் வரக்கூடாது. பெத்தேலுக்கு போக சொல்றாரு. ஆமா, நான் உங்களை விடுற மாதிரி தெரியல, நீ எடுத்துக்கொள்ள வர்றக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன், என்னவோ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அதாவது ஒருத்தன் அங்கிருந்து கூப்பிடுறான், ஒரு ஆள் கூப்பிடுறான், எலிசா என்னப்பா, எலிசா என்னப்பா, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? அவனும் தீர்க்கதரிசி, அவனுக்கு தெரியுது இங்க எலியாவை எங்கேயோ எடுத்துக்கொள்ள போறாரு. எலிசாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நமக்கு தெரியுது. ஏன்னா தீர்க்கதரிசி அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறான், கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறார், உனக்கு என்ன செய்ய போகிறார். பக்கத்துக்கு தீர்க்கதரிசிக்கு அது ஒரு வளர்ப்பு வெளிப்பாடா வருது. அதனால சொல்றாரு, எலிசா எலிசா ஒரு விஷயம் தெரியுமா, எலியாஸ் ஐயா கூட போயின்னுக்கிற, ரைட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பதை உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னு தெரியும். அதுக்கு தான் நான் பின்னாலே போய் நிற்கிறேன். ஆண்டவர் சொல்ற, எரிகோ போனோம், நான் எரிகோ போனோம். எலியா சொல்றார், நான் கூட வரேன், நம்ம விடுறதில்ல. அப்புறம் அங்க ஒருத்தர் சத்தம் போடுறான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோல் தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவை வந்து, எலிசா சார், உன் எஜமானாகிய எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார் தெரியுமா? He is also one of the prophet. He also recognizes. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன், எரிகோக்கும் சரி, அங்கேயும் சரி, இந்த இடத்துல சரி, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்ற அந்த செய்தி அதாவது தீர்க்கதரிசி புத்திரருக்கு தெரிதான். தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றாங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் தெரியுமா உனக்குன்னு அங்க கேட்கறான். இங்க எரிகோட்டு கிட்ட வந்து பிறகு அங்கேயும் ஒருத்தன் கேட்கறான், ஐயா விசுவாசியை நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க ஒருத்தரோடு பேசும் பொழுது இவர் விசுவாசியா இல்லையான்னு நீ ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் இல்ல, அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்டு விசுவாசி தானே. மாற்றப்பட்ட விசுவாசியா இருந்தால் ஒரு மாற்றப்பட்ட விசுவாசியை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு மாற்றப்பட்ட விசுவாசியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மாற்றப்படாத விசுவாசியை கூட நம்ம புரிந்து அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா இந்த விசுவாசி, இந்த ஒரு தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசியை குறித்து தெரிஞ்சுக்கிறான். ஆவி சொல்லுது, அவங்களோடு பேசுது. எரிகோ போனாலும் பேசுது, அங்க போன கில்கால்ல போனாலும் அங்க பேசுது. அவங்க புரியறாங்க, ஐயா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியை அறிய வேண்டும்.
அவங்களுடைய நன்மை அறிய வேண்டும், தீமை அறிய வேண்டும். அறிஞ்சு நம்ம அலர்ட்டா இருக்கணும், உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க பேசணும் அங்க பேசணும், எங்க அவாய்ட் பண்ணு அங்க அவாய்ட் பண்ணுங்க, எங்க புத்தி சொல்லணுமோ புத்தி சொல்லு, எங்க புத்தி சொல்லக்கூடாதோ வாய மூடு. பினிஷ். இன்னைக்கு எரிகோ போனாலும் அங்க தீர்க்கதரிசி அங்க சொல்றான், ஓ ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் அவன் புரிஞ்சுக்கிறான். பிகாஸ் இஸ் தி தீர்க்கதரிசி, இவங்க தீர்க்கதரிசி. அதே நேரத்தில் அந்த இடத்துல போனாலும் அங்கேயே தீர்க்கதரிசி புத்திரங்களுக்கு தெரியுது. சோ விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசியை டிசர்ன் பண்ண முடியாதா? அதை அறிஞ்சு கொள்ள முடியாதா? அவனுடைய ஆவியை பகுத்தறிய கூடாதா? அந்த பாவியை குறித்து அறியக்கூடாதா? அறிவு தெரியுமே, நீ சொல்லிதான் தெரியணுமா? ஒவ்வொருவரும் ஆவியின் மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய எண்ணங்களை அறிய வேண்டும், அவருடைய சிந்தனைகளை அறிய வேண்டும், அவருடைய யோசனைகளை அறிய வேண்டும், அவருடைய மாய்மாலத்தனத்தை அறிய வேண்டும், பிசாசுடைய கிரியைகளை அறிய வேண்டும், அவருடைய தந்திரங்களை நீங்கள் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். மாறப்பட்ட விசுவாசி எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருடைய தந்திரங்களை அறிந்து நாம் புரிந்து மிக ஜாக்கிரதையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பிகாஸ் இங்க ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்கிறார்கள். கிட்ட வர 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 they will recognize, ஓ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறார், எலியாவானவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று தெளிவான தீர்க்க தரிசனம். பிகாஸ் இஸ் a தீர்க்கதரிசி, பிகாஸ் they are தீர்க்கதரிசி, பிகாஸ் இங்க போனாலும் அந்த ஊர் போனாலும் எந்த ஊர் போனாலும் அந்த ஆவியின் மகிமை அட்ராக்ட் ஆகுது. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியின் மகிமையில அறிந்து கொண்டு நாம் மிக ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். பிசாசின் ஆவியா இருந்தா கூட உடனே நம்ம கண்டுக்கணும். ஹல்லேலூயா, இது பிசாசின் ஆவினால செயல்படுறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக்கணும் சொல்லிட்டு உனக்கு தெரியணும். தெரியணும் தெரியணும் தெரியாவிட்டால் நாம் இன்னும் மாற்றப்பட்ட விசுவாசியா இல்லை என்று அர்த்தம். பின்பு ஏலியா அவனை நோக்கி, இங்கே இரு, கர்த்தர் யோர்தானுக்கு அனுப்புகிறார். ஓகே, என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும், ஏதோ ஒன்று வேணும், இல்லை என்ன வேணும் சொல்லு. தீர்க்கதரிசி புத்திரர்கள் 5 பேர் தூரத்திலே பார்த்து நின்றார்கள். இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். எலியா தன் சால்வை முறுக்கி தண்ணீர் அடித்தான், இரு பக்கமாக பிரிந்தது. ஸ்தோத்திரம். நான் உன்னிட்ட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன செய்யணும், என்ன வேணும் கேள். கேட்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள், என்ன வேணும் கேள், என்ன வேணும் கேள், என்ன ஆகணும் கேள், உனக்கு என்ன நடக்கணும் கேள். இதுக்கெல்லாம் ரொம்ப போல்ட்னஸ் வேணும், இதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும். உம்மிடத்தில் உள்ள ஆவிக்குரிய வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும். உங்கள்கிட்ட என்ன ஆவிக்குரிய வரம் இருக்குதோ அது டபுளா வேணும்ன்ற கேட்கிற தைரியம் எதிரில் ஒரு ஆள் எதிரில் பேசணுமே. யார் பேசுவான் சொல்லு? உத்தமமா இருந்தவன் பேசுவான், உண்மையா இருந்த சீஷன் பேசுவான், பரிசுத்தமா இருந்த சீஷன் பேசுவான், கீழ்ப்படிந்தவன் பேசுவான், எப்பவுமே கெட்டது நினைக்காதவன் பேசுவான், அவனுக்கு சூழ்ச்சி கொண்டாடாதவன் பேசுவான், கீழ்ப்படிந்த சிஷ்யனாக்குறவன் எப்பொழுதுமே தான் குரு கிட்ட பேசுவான், ஆண்டவர்கிட்ட தைரியமா பேசுவான். சில பேர் ஜபிக்கிறதுக்கு உக்காந்தாலே ஆண்டவர் சமத்துல ஸ்தோத்திரம் பண்றதுக்கே மனசு வராது. எங்கேயோ 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 திருட்டு கண்ணில் இப்படி கொஞ்சம் பார்த்துக்கின்னு, இப்படி கொஞ்சம் திருட்டு கண்ணில் பார்த்துக்கின்னு, வேணாத சோத்திரங்கள் சொல்லிக்கின்னு சோத்திரம் அந்த ஸ்டைல்லே தெரிஞ்சிடும் இது மயமலத்தனமான ரெக்கார்டட் சோத்திரம்னு. அந்த வேர்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும், நம்மளுடைய ஸ்தோத்திரத்திலே அந்த மீனிங் தெரிஞ்சிடும். சுவாசி இன்னைக்கு போல்டான சிஷ்யன் தைரியமா பேசுறான், உம்முடைய ஆவிக்குரிய வரங்களில் இரட்டிப்பாக எனக்கு இருந்தா போதும். ஆமென். என்னென்ன இருந்துச்சோ நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஆவிக்குரிய வரங்கள் என்னென்ன மாதிரி இருந்துச்சோ யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு என்ன? சிலது மட்டும் தான் வெளியே தருது, சிலதெல்லாம் வெளியே தருது இல்லையே. ஆண்டவராகிய கர்த்தர் சமூகத்துல போல்டா பேசணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துல உண்மையா இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். உங்களுடைய ஜபத்துல நீங்க உத்தமமா இருந்தா மட்டும்தான் போல்டா கர்த்தர் சமூகத்துல கேட்க முடியும். கர்த்தாவே, என்னை ஆவிக்குரிய நிலைமையில மாற்றும், என்னை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், தேவைகளை சந்தியும், என்னுடைய குறைச்சலை நீக்கும், எனக்கு நன்மை கட்டளையிடும், என் ஆசீர்வாதத்தை கொடும், பணத்தை கொடும், செல்வாக்கை கொடும். கேட்கணும்னா நமக்கு போல்ட்னஸ் வேணும், நமக்கு போல்ட்னஸ் வேணும். கபடம் இல்லாம செய்யணும், அதான் நடக்கும். உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் பயில் என்னை கண்டால் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே,
சொல்றான். Now when he takes off, he cried. அவன் கத்துறான். என்னன்னு கத்துறான், that is important. இப்ப எலிசா கத்துறான், என்னன்னு கத்துறான்றதுதான் இம்பார்ட்டன்ட். என் தகப்பனே, அது எப்படி தகப்பன் ஆயிட முடியும்? யோசிச்சு பாத்தீங்களா? இன்றைக்கு எலிசா எலியாவை பார்த்து என் தகப்பனேன்னு சொல்லிட்டு 2 வாட்டி கூப்பிடணும்னா அதுக்கு எவ்வளவு மீனிங் இருக்குது. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிஷ்ய எவ்வளவு பக்காவா இருந்திருக்கிறான்னு பாருங்க. அவன் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வச்சிருக்கிறான், ஒரு குரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறான், ஒரு தேவனுடைய ஸ்தானத்துல அவனை வச்சிருக்கிறான். இன்றைக்கு அவன் கூப்பிடுறது போல்ட்னஸ் எப்படின்னா, என் தகப்பனே, உன்னை விட்டு பிரிய முடியல, தகப்பன் ஸ்தானத்துல இருந்துட்டு வர நீ. சுவாசியே, can you able to identify who is the person getting translated? எடுத்துக்கொள்ளப்பட்டவர் யார் என்று உங்களால் புரிந்து கொள்ள அந்த வார்த்தை உச்சரிக்க முடியுமா? என் தகப்பனே சொல்ல முடியுமா? மனம் திரும்பினவரே, சீர்பட்டவரே, தேவனா இருந்தவரே, உன்னால கூப்பிட முடியுதா? நம்பர் 2, he says, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இஸ்ரவேலுக்கு ரதம், செயல்புறையில சொல்லப்படுற ரதம் இல்ல, எலியா தான் ரதமா இருந்தார். குதிரை வீரர், இன்னைக்கு குதிரை வீரர்கள் தேவையில்லை, எலியா இருந்தா போதும், குதிரை வீரர்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். இன்றைக்கு அவர் சொல்றாரு, என் தகப்பனே. நம்பர் 2, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. உங்களை நான் இழந்துட்டோம். ஹல்லேலூயா. விட்டா மனசு வேதனை ஆயிடுச்சு, கத்திட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய, அதாவது கூட இருந்த அனுபவம் இப்போ பேசுது. இப்போ அவன்கிட்ட இருந்த அனுபவம் பேசுது. என்னது? அவர் முறை அடிக்க மறுபடியும் யோர்தானை இவரே முறிச்சு தண்ணியில் அடிக்கிறாரு, அது ஓப்பன் ஆகுது. தண்ணி ஓப்பன் ஆகுது. the first miracle ஸ்டார்ட் ஆகுது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் ஆண்டவராகிய கர்த்தர், அதாவது இதுல கன்ஃபர்மேஷன் எப்படின்னா, அவருக்கு இருந்த அற்புதங்களிலே வரங்களிலே 2 பாகம் வேணும் சொன்னதுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் இந்த இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டார். A transformed person will translate. At the same time, he transforms other men to get transformed. இன்னொரு மனுஷன் நாம் மனம் திரும்பி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற மனுஷனாக மட்டுமல்ல, நாம் மற்றவர்களையும் மனம் திரும்பி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்த முடியும். அந்த காரியத்தை இந்த இடத்துல செய்து முடித்தார்கள். The 4th thing, final translation. இது அதிகமா உங்களோட நான் சொல்லியிருக்கிறேன். எடுத்துக்கொள்ளப்படாது கடைசி எக்காலம் தொனிக்கும், ஒரு நிமிஷம் இப்பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், இப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். ஐயா, அழிவு இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். மறு ஓடும், அதாவது ஐடென்டிட்டியாக வருவோம். ஏன்னா அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்தவம். கிறிஸ்தவம்னா என்ன? வாட் இஸ் a Christian ஜீவியம்? ஐயா, சர்ச்சுக்கு வர்றீங்க, இவ்வளவு வருஷமா போராடுறீங்க, இவ்வளவு தூரம் தொழுகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, உங்களுக்கு லாபம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வேண்டிய ஆதாயம் என்ன தெரியுமா? அழிவுள்ள நாம் இல்லாதவர்களாய் நாம் மாறுவோம். சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்து கொள்ளும். இதுதான் கிறிஸ்தவம். சார். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்களா? இதுதாயா உங்களுக்கு அந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறாரு. கிறிஸ்தவம் கொடுக்குது. அழிவுள்ளது அழியாமையாக மாறும். சாவுக்கு ஏதுவானது சாவுக்கு ஏதுவா இல்லாமல் மாறும்.
இதான் கிறிஸ்தவம் சார். விசுவாசிகள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக ஒரு மரணத்தை பார்த்து where is your result, where is your achievement, உன்னுடைய சாதனை எங்கே, என்னை மரணத்துக்குள்ளாக்கின சாதனை எங்கே நீ கேட்கலாம் ஒரு கேள்வி. பிகாஸ் யூ ஆர் எ கிறிஸ்டியன். கேட்டு பார். மரணம் சொல்லும் ஐ கேனாட் மேக் சக்சஸ். மரணத்தின் கூர் பாவம். ஏன் நீ பாவம் செஞ்ச, அதனால மரணத்தை அனுபவிக்கிறோம். நம்ம எல்லாம் பாவம் செஞ்சபடினாலே வேற வழி இல்லாம மரணத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்தின் பலன் நியாயம் பிரமாணத்தை நாம் சரியா கை கொள்ளாதபடினாலே அதனுடைய விளைவா இன்றைக்கு பாவம் வந்து உட்காருது. அந்த பாவம் செஞ்சதுனால இன்றைக்கு மரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் என்ன தெரியுங்களா, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதான் கிறிஸ்தவம். அதான் கிறிஸ்தவம். இவ்வளவு காலம் போராடுறது வேஸ்ட் ஆகல, இவ்வளவு நாள் ஜெபித்தது வேஸ்ட் ஆகல, இவ்வளவு நாள் பைபிள் படிச்சது வேஸ்ட் ஆகல, இவ்வளவு நாள் சபையை அட்டெண்ட் பண்ணது உனக்கு வேஸ்ட் ஆகாது. காரணம் என்னதான் போட்டு மரணத்துல போட்டு நுழைக்கிட்டோம், பாவத்துல போட்டு நுழைக்கிட்டோம், நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகாம நம்ம தோல்வியாகி போயிட்டோம். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அந்த மரணத்தையும் நமக்கு அழியாமையை கொண்டு வந்து நம்மை மீட்டெடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்தை ஜெயிக்க பண்ணுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள். விசுவாசியே, உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள், அசையாதவர்களாய் இருங்கள், கர்த்தருடைய கிரியில் எப்பவும் பெறுவர்களாய் இருங்கள். சான்ஸ் கொடுக்காதீங்க, வேதனைக்கு இடம் கொடுக்காதீங்க, யாரா டிஸ்கரேஜ் பண்ணாங்க டிஸ்கரேஜ்க்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நம்ம பெறுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குள்ளாகணும். பெரிய காரியம், சிங்காசனம் இருக்கும், வெண்வஸ்திரம் தரித்து தங்க சிறர்கள் முடிய சூட்டி உட்கார்ந்துருப்பாங்க. யாரு? நம்மளை போல ஆட்கள், பரிசுத்தவான்கள் அங்கே உட்காருங்க. இங்க ஆண்டவருடைய சொல்ற ஆமென். எங்கள் தேவன் துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவது. அவங்க எப்ப பாரு ஸ்தோத்திரம் பண்ணே உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒருத்தர் கேட்கறான், இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்களே யார் அது? வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்களே யார் அது? விசுவாசியே, மறுபடியும் நீங்க உண்மையிலே விசுவாசியா இருந்தா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்கனாக்கா என்ன? வெள்ளை ட்ரெஸ் இல்லை சாமி, வெள்ளை ட்ரெஸ் இல்லை. நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கணும், வெள்ளை ட்ரெஸ் இல்லை, பரிசுத்தத்தோடு உட்காந்துக்கிறோம். புரியுதுங்களா சார்? நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கினாக்கா நீ பரிசுத்தவான் நீ நினைச்சுக்காத. அவ்வளோ அசுத்துக்கும், அது வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி கணக்கு. தப்பு. எப்பவுமே வசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். வசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம படிக்கணும். அதுக்கு வெளிப்பாடு வேணும். அர்த்தம் இல்லைன்னா அர்த்தம் இல்லாத போயிடக்கூடாது. விசுவாசியே, எப்பொழுது இடத்துல யார் வெள்ளை அங்கே தரித்திரர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், கருப்பான உடையிலிருந்து வெள்ளையான உடைக்கு வந்தவர்கள். என்னது கருப்பு? அசுத்தம், பாவம், பொறாமை, ஹல்லேலூயா, மோசமான கிரியைகள். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் வெளுத்து வாங்கி சீரா தோய்ச்சி சரிப்படுத்தின பிறகுதான் அது வெள்ளை ஆயிடாது, ஒரிஜினல் கலருக்கு வரும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ இங்க வெள்ளையங்கி தரித்திரம்னு அர்த்தம் என்னவென்றால், கொஞ்சம் அகராதிகளையும் வாசிக்கணும், கொஞ்சம் உங்களுக்கு வெளிப்பாடும் இருக்கணும். வெள்ளையங்கின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் பரிசுத்தம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வெள்ளை அங்கி கொடுத்தாருன்னா வெள்ளை அங்கி போட்டுக்கிறது இல்லை, வெள்ளை துணி போட்டுக்கிறது இல்லை, வெள்ளை ஜுப்பா போட்டுக்கிறது இல்லை, அல்லது வெள்ளை ஷூட் போட்டுக்கிறது இல்லை. நோ நோ நோ, சாரி. அது பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனும் யாரா இருந்தாலும் சரி பரிசுத்தத்தை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்க அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வேதனையினாலே, காரி துப்பதினாலே, அடியினாலே, முள் முடியினாலே, சாட்டினாலே, விதவிதமான அடிகளினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வெளுக்கப்பட்டா வெள்ளையாயிடாது. வெள்ளையினுடைய அர்த்தம்
பரிசுத்தம். அதுதான் அர்த்தம். சோ விசுவாசிகளே, இன்னைக்கு ஏன் நம்ம சர்ச்ல கூட நான் தேவையில்லாத காரியத்தால ஏன் பேசுறது இல்ல? ஏன் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளை துணி போட்டிருந்தா தான் அப்படின்னு சொன்னா நானே போட்டு போனேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஜுப்பா போன வாரம் கூட நான் போட்டேன். ஒருத்தர் கொடுத்தாரு, ஒரு பாஸ்டர் ஜுப்பா போட்டு, இந்த ஜுப்பா உனக்கு கிஃப்டா கொடுத்தாருனாக்கா அவரு பேக்ல போட்டு கரெக்டா என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கல. அவரு ஒரு பாஸ்டர் ஒண்ணு அவருக்கு கிளீனா அந்த பேக்ல போட்டு கொடுத்துட்டாரு. நான் போன வாரம் கூட போட்டிருந்தேன் சர்ச்சில். நான் நல்ல ஒரு கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஒரு நல்ல அங்கி. மேபி ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம், ஒரு அடையாளமாக இருக்கலாம். அதுக்காக வெள்ளை ட்ரெஸ் போட்டா தான் நான் கரெக்ட்னு சொல்லிட்டா? உள்ளம் கரெக்டாக்குதா? உன்னுடைய எண்ணம் கரெக்டாக்குதா? உன்னுடைய யோசனை கரெக்டாக்குதா? இன்னொருத்தரை பத்தி உன்னுடைய பாவனை எப்படி இருக்குது? எப்ப பாரு ஒருத்தரை காய்த்துப்பிக்கின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கினே இருந்தாக்கா நான் எப்படி வெள்ளையா இருக்க முடியும்? யோசனை பண்ணுங்க. துணி வெள்ளையாயிட்டா நான் வெள்ளையாயிட முடியுமா? திங்க் பண்ணுங்க சார். பல முறை திங்க் பண்ணுங்க சார். எண்ணங்கள் பல நம்முடைய வாழ்க்கையில செகண்டுக்கு பொல்லாதவர்களாய் ஓடும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில செகண்டுக்கு பொல்லாதவர்களா இருக்கும். நீங்க சர்ச்சில் தான் இருப்பீங்க, பொல்லாதவை திங்க் பண்ணி தான் உட்காந்துப்பீங்க. இப்ப கூட ஏன்னா செகண்டுக்கு மாறும். அப்படிப்பட்ட உள்ளம் வெள்ளையங்கி தரித்தார்கள்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தில் உட்கார்ந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். பரிசுத்தமானவர்களாய் மாற்றினான்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் வெள்ளை துணி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசிகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வெளுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தத்தின் வேதனையிலும் துக்கத்திலும் அந்த பாரத்திலும் அந்த கடினமான பிரச்சனை மத்தியிலும் கர்த்தர் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள்னா ஆண்டவர் மாற்றப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் தாமே ஆர்வத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்தில் இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் எல்லாரும் அவங்களோட கூட போய் சேருவோம். மேலும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள எப்பொழுது கர்த்தரோட கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையில் ஒருவர். ஆனா இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டேன், ஏனோக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம். கர்த்தர் வேணும்னு எடுத்துக்கினார். எலிசா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரோடு கூட சிஷ்யனா இருந்தவனையும் எடுத்துக்கொள்ளப்படுற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் மாற்றி விட்டுட்டார். ஸ்தோத்திரம். மூணாவது நான் என்ன சொன்னேன்? டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். அதாவது நமக்குன்னு ஒரு பெரிய மாற்றம், எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று இருக்குது. அது கர்த்தர் கண்டிப்பாக 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்வார். ஆனால் இப்ப என்ன நடந்துக்குதுன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் மேக்கிங் அதர்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம். நாம் மாற்றப்பட்டவர்கள், அநேகர் மாற்றப்படுவதற்கு நாம் காரணங்களாக இருக்கிறோம். இதுதான் இப்ப நடந்துருக்குது. அதை நம்ம எல்லாரும் செய்யணும். நம்ம எல்லார்கிட்ட நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், விசுவாசியை கொஞ்சம் நீ கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க, வேற எதுவும் திங்க் பண்ணாதீங்க. டிரான்ஸ்ஃபார்ம், நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னொருத்தரை ஆவிக்குரிய ஆட்களாக மாற்ற வேண்டும். எப்படி? அவர்கள் டிரான்ஸ்லேஷன் ஆகிற வரைக்கும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு, அவர்களை மாற்றப்படுற அளவுக்கு நம்மளுடைய மாறுதல் அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். பீட்டர் அண்ட் ஜான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிக்கிறோம். என்னன்னு? ஜெப வேளையாக 9ஆம் நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்திலே போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றில் சப்பாடியாய் பிறந்த ஒரு மனுஷனோடு சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவனில் பிரவேசித்தார்கள். பிச்சை கேட்டுக்கொண்டு நாடோறும் அவன் அலங்கார வாசல் எனப்பட்டு தேவாலயத்தில் வாசல் வைத்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ரைட், நல்லதுதான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, பாருங்க, பேதுரும் யோவானும் அவனை உத்து பார்க்கறாங்க. நல்ல கவனிங்க, உத்து பார்க்கறாங்க. அவன் யாரு? ரட்சிக்கப்படாதவன். அதனால்தான் அவன் அந்த நிலைமையில இருக்கிறான். நான் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். நான் எங்க போறேன்? தேவாலயத்துக்கு போறேன். அப்போ ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிக்கப்பட்டவன் அவன் பணத்தை எதிர்பார்க்கிறான். என்கிட்ட என்ன ஆகுது? பணம் இருக்கணும். அவன் தான் பணம் தான் கேட்கிறான்.
உங்ககிட்ட என்னாக்குது? யோசிக்கிறான். அந்த பணத்தை விட, பொருளை விட, சொத்தை விட, எல்லாத்தையும் விட அவனுக்கு முக்கியமானது எது? பணமா? இன்றைக்கு அவனுக்கு தேவைப்படுவது எது? பணமா? இட்ஸ் a question. அவன் யோசிக்கிறான். இன்றைக்கு அவனுக்கு பணம் இல்ல முக்கியம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அடிமையின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை, துக்கத்தின் வாழ்க்கை, பிச்சை எடுக்கிற, மற்றவர்களை கெஞ்சற வாழ்க்கை, இன்னொருத்தரை நம்பி இருக்கிற வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும் அவனுக்கு. அதனால யோசிப்பாங்க, உங்கள்கிட்ட பணம் இருந்த பிரயோஜனம் இல்லை, நீ ஆவிக்குரிய விசுவாசின்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு பெரிய பாஸ்டர்ன்னு சொல்றதுனால அது நீ அவனுக்கும் லாபம் இல்லை, நான் ரெவரண்ட் சொல்லிக்கனா அவனுக்கும் ஒரு பைசா யூஸ் இல்லை, நான் பெரிய டாக்டரேட்னு சொல்லிக்கினா கூட அதுல யாருக்கும் லாபம் இல்லை. நான் என்ன செய்யணும்? இல்லாத ஒருவனுக்கு என் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பையும் மாற்றத்தையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தால் அவன் இன்னொருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். அதனால இவன் சொல்றான், பொன்னும் வெள்ளியும் எனக்கு ஒரு முக்கியமா தெரியல, அல்லது என்கிட்ட இல்ல, எப்படி? அது ரெண்டாவது கதை. என்கிட்ட இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது இல்லை, அது ஒரு முக்கியத்துவம் இல்லை இப்போ. ஆனால் என்கிட்ட யாருகிட்டயுமே முக்கியமா இருக்க வேண்டிய ஒன்று உண்டு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, இந்த ரெகக்னிஷன் தான் ரொம்ப முக்கியம், இந்த அறிதல் தான் ரொம்ப முக்கியம், நமக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் முக்கியம். அதனால இவனான்றான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிட்ட இருக்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்து நாமத்துல நீ எழுந்து நட அப்படின்னு பிராக்டிக்கலா கைய பிடிச்சி தூக்கி நடக்கிறான். அவன் நடந்து குதித்து மறுபடியும் ஆண்டவரை துதித்து கொண்டே, இவங்க தேவாலயத்துக்கு போறான்னா இவங்களும் தேவாலயத்துக்கு போறாங்க. பேரலாலிட்டி, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் டிரான்ஸ்ஃபார்ம்டு மனுஷருடைய தகுதிக்கு ஏற்றார் போல இவனையும் மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கு டிரான்ஸ்லேஷன் கிட்டு போறாங்க தேவாலயத்துக்கு. விசுவாசியே, இன்று கடைசி காலத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஃபோர்ஸ், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 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 செட்டிங்ஸ் எப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லாம் அது உன்னுடைய தகுதி, உன்னுடைய பிரயாசம். அது மீறி நீ பல உதவிகளை செஞ்சு தேவனுடைய பொக்கிஷத்துல நீ சேர்த்திருக்கலாம். நீ கஷ்டப்பட்டு நீ எர்ன் பண்ண பணத்திலிருந்து பலருக்கு நீ உதவியா இருந்து ஒரு வாழ்க்கையை நீ தேற்றி தூக்கி விட்டுருக்கலாம். கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். என்னைக்கும் கர்த்தர் கடனாளியா இருக்க போறதில்ல. அதே நேரத்துல ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில முக்கியமாய் உனக்கு கொடுத்திருப்பது உன் வீட்டுல இருக்கிற சோஃபா செட்டு, உன் வீட்டுல இருக்கிற சொத்து, உனக்கு இருக்கிற வீடு அல்ல. அதெல்லாம் முக்கியம். எல்லாவற்றை பார்க்கிலும் என் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு தான் எனக்கு வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பு தான் என்கிட்ட இருக்குது நீ சொல்லக்கூடிய ஒரு பொருள். பணமோ பொருளோ சொத்தோ சுதந்திரமோ வேற எந்த ஒரு அந்தஸ்தோ அல்லது ஒரு கிரெடென்ஷியலோ டாக்டரோ சர்டிபிகேட், these are all not the credits. நீ உலகத்துல நீ பெற்றுக்கொள்கிற தகுதிகள், அதை நீ வச்சுக்கோ. அதை வச்சு பீத்தாத, அதை வச்சு யாருக்கிட்ட நீ ஏமாத்தாத, அதெல்லாம் தேவையில்லாத கதை. என்கிட்ட இருக்கிற ஒரு லாபமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு. அதான் முக்கியம், அதான் முக்கியம். இன்றைக்கு யோவானும் இவனும் சேர்ந்து பேதுரும் சொல்லக்கூடிய ஒரு தகுதியான காரியம் என்கிட்ட இருக்குதுன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு மட்டும்தான். அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு தேவையை சந்திக்கப்படும். நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் பணம் அல்ல. கொடுத்துன்னு போலாம். உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ கொடுத்துன்னு போலாம். உங்களுடைய ரத்த கஷ்டத்தை நீ கொடுக்கலாம், அல்லது சாப்பாட்டை நீ போடலாம். உங்ககிட்ட இருக்கிற பொண்ணை நீ கொடுக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற வைடூரியத்தை நீ கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். தேவனுடைய பொக்கிஷத்துல நீ பேங்க்ல பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி கணக்கு. நீ கொடுக்கிற காணிக்கை, நீ கொடுக்கிற தசமபாகம், இதெல்லாம் தேவனுடைய பரலோகத்துல நீ சேர்த்து வைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நீ ஒவ்வொரு ஏழைகளுக்காய் கொடுக்கிறதும், உன் குடும்பத்துக்காய் கொடுக்கிறதும், முடியாதவர்களை நீ காப்பாற்றுகிறதும், அவர்களை தூக்கி விடுகிறதும், குடும்பத்தை கட்டுகிறதும், நன்மை செய்கிறதும், பல செலவுகளை நீ செஞ்சு நீ கஷ்டப்பட்டு earn பண்ண ஒவ்வொரு ரத்த கஷ்டத்தை நீ மற்றவர்களோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டால்
உன்னால அவங்களும் பழைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது எல்லாவற்றும் வெளியேறப்பட்ட ஒன்று ரட்சிப்பு. அது ஒண்ணு மட்டும் தான் உங்ககிட்ட இருக்க முடியும். மற்றது எல்லாம் ஒண்ணு விட்டு ஓடிடும். இன்னைக்கு ₹1 இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே இவன் தான் என் ஆளுன்னு சொல்லும் அது பணம். அது ஓய் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட உட்கார்ந்தா கூட அந்த பிச்சைக்காரன் சொல்லும் நாளைக்கு இவன் தான் என்னுடைய ஓனர்ன்னு சொல்லும். நாளைக்கு ஒரு திருடங்கிட்ட போய் உட்கார்ந்தாலும் அந்த பணம் என்ன சொல்லும்? டுடே ஹி இஸ் மை ஓனர்ன்னு சொல்லும். அன்னைக்கு இருந்த ஓனர் மறந்துடும். உலகம் அதான், பணம் அதான், பொருள் அதான். முந்தினத்து அப்படியே விதவிதமான பிரியாணி, விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டுருந்தா கூட இன்னைக்கு பசி எடுக்கும் பொழுது கஞ்சி கொடுத்தா கூட போதும்னு உனக்கு அலைய வேண்டிய நிலைமை வரும். கடைசியா மிச்சம் மீதிரி உங்களோட வாழ்க்கையில் இருக்குமானால் அது ரட்சிப்பு ஒண்ணு மட்டும். அது ஒண்ணு மட்டும் தான் என்கிட்ட இருக்குதுன்னு உன்னால சொல்ல முடியும். அதை வச்சுதான் யோவான் பேதுரு சொல்றாங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் தர்றேன். எனக்கு லாபமா என்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணு தான், எனக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது அது ஒண்ணு தான். என்கிட்ட எல்லாம் ஒழிஞ்சு போகுது, ஆனால் இப்ப என் கூட இருக்கிறது இது ஒண்ணு தான். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பு. அது ஒண்ணு தர்றேன். தூக்கி விடுறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய மேல போட்டிருக்கிற ஷால், கச்சை தூக்கின்னு வந்து வியாதியஸ்தர்களுக்கு போடுறாங்க. கர்ச்சீஃப் எப்படி அவன் மூக்க சிந்திப்பான், அல்லது மூக்க தொடச்சிருப்பான், இல்ல கையை தொடச்சிருப்பான், வேர்வை தொடச்சிருப்பான், எப்படின்னா, பட் பவர் ஆஃப் லார்ட் இஸ் வித் த கிளாத். ஹல்லேலூயா. எல்லாமே அழிஞ்சு போகுது, ஆனால் தனக்குள்ளது ஒன்னே ஒண்ணு, அந்த ரட்சிப்பு மட்டும்தான். அந்த ரட்சிப்பு இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது. இன்னைக்கு உங்களால் செய்யக்கூடிய ஒரு பெரிய லாபமான காரியம். நீங்க சொத்துக்கு அதிபதி, யாரா இருந்தாலும் சொத்துக்கு அதிபதி. ஐயா என்கிட்ட பணம் இல்ல, பொருள் இல்ல, டோன்ட் வரி. பணம் இல்ல, பொருள் இல்ல, சொத்து இல்ல, இது அது இல்ல, டோன்ட் வரி மேன். அதெல்லாம் பரலோகம் கணக்கே போடாது. கணக்கு போடுறது ஒன்னே ஒண்ணு, ரட்சிப்பு மட்டும்தான். அந்த ரட்சிப்பு உங்ககிட்ட இருக்குது இல்ல, அதான் பெரிய சொத்து. கர்த்தர் அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதை வச்சு கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏச்சு நிப்போமா, கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இனிமேல் நமக்கு வச்சிருந்த கடமை என்ன? இன்றைக்கு நம்ம கர்த்தர் இனிமேல் கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட்ஸ் என்ன? இனிமேல் நமக்கு தலைமையில வந்திருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்ன? நாம் பலப்படுவோம். அதுபோலதான் நமக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஸ்நானப்படுத்தினார், வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம், எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். முதலாவது நம்மை கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார், நமக்கு ஒரு மாற்றங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மாறுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பேச்சில மாற்ற, நம்முடைய கிரியைகளை மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அநேகரை மாற்ற வேண்டும், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும், அநேகரை தேவனுடைய வெளிப்பாடுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். சமாதானம் இல்லாத ஜனங்களை சமாதானத்துக்கு நேராய் நடத்த வேண்டும். வியாதி உள்ளவர்களை விடுதலாக்கும்படியாய் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் உண்மை, ஆனால் ஒவ்வொரு நாளும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்திக்கொண்டு அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு காரணமா இருக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகித்து வைத்து
சவக்கடலை போல ஒன்றுக்கு உதவாதவர்களாக கேட்கிற செய்தியெல்லாம் கேட்டு கேட்டு நமக்குள்ளே வச்சு எந்த மாறுதலும் இல்லாம புளிச்சு போனவர்களாக ஒன்றுக்கு உதவாதவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அதற்காகவா கர்த்தர் நம்மை ரட்சித்தார்? அதற்காகவா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? கொஞ்சம் யோசிக்கலாமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பவுலோ, பேதுரு, யோவானும் எனக்கு உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்றாங்க. தேவன் கொடுத்த ரட்சிப்பு வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்லைங்க, அந்த ரட்சிப்புல வல்லமை இருந்தது, அந்த ரட்சிப்புல சுகமளிக்கிற வல்லமை இருந்தது. அவங்க ரட்சிப்பை கொடுத்தாங்க, சுகம் கர்த்தரிடத்திலிருந்து வந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை அப்படிதான் பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னைய கர்த்தர் அப்படிதான் இன்னைக்கு பயன்படுத்தணும்னு விரும்புறார். அநேகருக்கு நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா விளங்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? டெய்லி வார வாரம் வந்து அல்லது டெய்லி வசனத்தை வாசித்து சாப்பிட்டு நம்மை திருப்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? திருப்தியா இருக்கிறது நல்லதுதான். கிறிஸ்துக்குள்ள திருப்தியா வாழ்கிறது நல்லது. அது மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு நீ கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உன்னுடைய சாட்சியை நீ பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய அன்பை நீ பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய மகிமைகளை நீ பகிர்ந்து கொள்ளணும். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேரா வழிநடத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எலியா போல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எலியா சோர்ந்து போனது போல நம்ம கூட நிறைய நேரத்துல சோர்ந்து போறது வழக்கம். உலகத்துல வரைக்கும் நடக்கும். ஆனால் எலியாவை கைவிடவே இல்லை. எலியாவோடு கர்த்தர் இறங்கி வந்தார். எலியோடு பேசும்படியா கர்த்தர் ஆண்டவரே தூதனை அனுப்பி அவர் வந்தார். ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்தார். கடைசியாக உனக்காக ஒரு ரதத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். உனக்காக அதையும் கர்த்தர் செய்வார். உனக்காக நீ சோர்ந்து போற உண்மைதான், பெருமிதப்படுற உண்மைதான். ஆனா அதோட அப்படியே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்காக ஒரு ரதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எக்காலம் துணிக்கும் போது கர்த்தர் இயேசுவின் நாமத்தில்